ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா, உங்ககிட்ட ஜேகே எல்லாம் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஜிமின் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜேகே கோமா ஜிமின்கிட்ட வரான். அதுக்கப்புறம் உங்களுக்கும் விஷயம் தெரியுது, நீங்களும் சண்டை போடுறீங்க ஜிமின். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த பாட்டில் பார்க்கலாம்டா. முக்கியமாக கொஞ்சம் வேலை இருக்கனால தான்டா வீடியோஸ் சரியாக போட முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜேகேட எஃப்எஃப் வருது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்டேட கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் தான் ஜிமின், யூ டோன்ட் டிசர்வ் மீ. இதுக்கப்புறம் என் மூஞ்சலி முழிக்காத. நீங்கள் ரொம்பவே உடஞ்சி போயிட்டீங்க. நீங்கள் திரும்புகிறீங்க. அப்போது பயன் அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி எழுந்துறீங்க. ஜிமின் 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 ஜிமின். நீங்கள் இப்போது லைக் உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி 9 month ஆகுது. உங்கள் பெல்லி தேடுது ஜிமினோட பேபி, உங்களோட பேபி உங்கள் ஸ்டொமக்கில் கிக் பண்ணிக்கிட்டே இருக்கு. பேபி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு மட்டும் இப்படி இருக்கு. நீங்கள் அழுதுகிட்டே பெட்டில் படுத்திருக்க ஒருத்தரை பார்க்குறீங்க. அது ரொம்ப சாந்தமாக எதுவுமே தெரியாத மாதிரி படுத்திருக்காரு. வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். அப்படியே அமைதியாக இருக்கான். இப்போது நீங்கள் ஜிமின் 2 பேரும் இருக்கிறது ஹாஸ்பிட்டல். நீங்கள் தான் ஜிமினை பார்த்துக்கிறீங்க. அன்னைக்கு அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன, ஜிமின் உங்கள் கூட இருந்திருப்பான். அன்றைக்கி என்ன நடந்தது ஃப்ளாஷ்பேக்கில் பார்ப்போம். நீங்கள் அவன் டிசர்வ் பண்ணன்னு சொல்லிட்டு திரும்புகிறீங்க. ஆக்சுவலாக ஜிமின் நடு ரோட்டில் தானே உட்காந்து எழுதிட்டுருப்பான். நீங்களும் அங்கே நின்று தான் கத்திட்டு இருந்திருப்பீங்க. அப்போது கத்திட்டு திரும்புகிறீங்க. ஜிமின் உங்களே தான் பார்த்துட்டு இருந்தான். திரும்பும்போது ஒரு லாரி இடிக்க வருது. ஜிமின் உங்களை தள்ளி விட்டுட்டு அவன் அந்த அடியை ஏற்றுக்கிறான். அங்கேயே ரொம்ப பிளட் லாஸ் ஆகி வாங்கிட்டான். நீங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவன் எழுந்தவே இல்லை. ஜிமின் ஜிமின் எழுந்துரு ஜிமின் 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 ரத்தம் வருது. ஜிமின் எழுந்துரு ஜிமின். உன் ஃப்ரெண்டு உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போய் சொன்னான். அது இப்போ கண்ணு முன்னாடி நேர்லேயே நடக்குது. ஜிமின் எழுந்துரு ஜிமின் 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 ப்ளீஸ்டா எழுந்துருடா. ஜிமின் ஜிமின் எழுந்துரு ஜிமின் எழுந்துரு. நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க, நோ யூஸ். அவன் எழுந்திருக்கவே இல்லை, எந்த அசையுமே இல்லை. அதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வந்துடுது. நீங்கள் ஜேகே கால் பண்ணுறீங்க. ஜேகேவும் உடனே வந்துடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் போகிற வழியிலையும் தட்டிக்கிட்டே இருக்கீங்க ஜிமினை. அவன் எந்த ரெஸ்பாண்டுமே இல்லை. எமர்ஜென்சியாக ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. ஜேகேயும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான். அவனும் கத்துறான். 2 பேருமே கத்துறீங்க, நோ யூஸ். அவன் எழுந்திருக்கவே இல்லை. சீரியஸான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காங்க. டாக்டர் டாக்டர் ஜிமின்க்கு என்னாச்சு சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். ஜிமின்க்கு என்னாச்சு டாக்டர்? ஜிமின் நல்லா இருக்கான்ல? அவனுக்கு என்னாச்சு ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள். எல்லாரும் இப்படி பரபரப்பாக இருக்கீங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவன் நல்லா இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாருமே அங்கே இங்கேயும் போயிட்டுருக்காங்க. யாருமே கண்டுக்கல, ஏன்னா சீரியஸான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அவனும் கொஞ்சம் ஃபேமஸான அந்த பிஸ்னஸ்மேன். ஸோ அதனால் அவனை விஐபி இதில் தான் வச்சு பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் உங்கள் டாக்டரே பேசுகிறாங்களே. நீங்கள் தான் ஜிமினோட ரிலேட்டிவ்ஸா? சார், நான் ஜிமினோட ஃப்ரெண்ட். இவங்க அவன் ஒய்ஃப். சரி, என்னாச்சு அவனுக்கு? நல்லா இருக்கான்ல? ஓகே, என்னோடய ஆஃபீஸ்க்கு வாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போகிறீங்க. ஆக்சுவலாக டேக் யூர் சீட். அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காருங்க.
ஜிமினோட சுச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. அவர் கோமாக்கு போயிட்டார். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அவர் எழுந்தெடுத்தும் எழுந்தாத்தும். ஏன்னா யூனோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிக்கலாக அவர் கூப்பிட்றோமோ இல்லை அவரை நினைவு வர வைக்கிறோமோ அவ்வளோக்காலோ சீக்கிரமாக அவர் கோமாலேருந்து வெளில வந்துடுவார். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போதைக்கு அவுட் ஆஃப் டேஞ்சர். பட் ஐ டோன்ட் நோ, எப்போ வேணாலும் சுச்சுவேஷன் மாறலாம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் அங்கே உடஞ்சி போயிட்டீங்க. உங்கள் பேபி நீங்கள் அவள் இல்லைன்னா என்ன நிலமாகும்? நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்புறம் ஜேகே தான் சமாதானப்படுத்துகிறான். வயன் அழாத வயன், எல்லாமே சரியாகும். ஜிமின் சீக்கிரமாக எழுந்து வந்துடுவான். உன்னை வந்து ஏற்றுப்பான். ப்ளீஸ் இப்படி அழாத, மனசை தளர விடாத. ப்ளீஸ் வயன். இல்லை ஜேகே, நான் மட்டும் அங்கே போகாம இருந்திருந்தா, இல்லை கரெக்டாக ஒழுங்காக திரும்ப இருந்தா ஜிமின் இப்படி இருந்திருக்க மாட்டான்ல. அட்லீஸ்ட் அவன் பிடிச்ச வாழ்க்கையிலையாவது சந்தோஷமாக இருந்திருப்பான். நான் தான் அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். அவன் லைஃப்பில் நான் வந்திருக்கவே கூடாது. என்னை மன்னிச்சிரு ஜிமின், என்னை மன்னிச்சிரு. அதுக்கப்புறம் உங்களை சமாதானப்படுத்துகிறான். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 மந்த்தே ஆகிடுச்சு. இப்போது ஜிமின் பக்கத்தில் தான் கையில் பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜிமின் கையை பிடிச்சிட்டு இப்படியே அழுதுகிட்டே இருக்கும் போது கரெக்டாக கதவு திறக்குது. ஜேகே தான் உள்ளே வரான். வயன், எத்தனை நாள் வயன் இப்படி இருக்க போகிற சொல்லு? நீயும் சாப்பிடாம குழந்தை ஹெல்த்தை யோசிச்சு பாரு. தூங்கவும் மாட்டுற, சரியாக சாப்பிடவும் மாட்டுற. அவன் நல்லா ஆயிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் நல்லாகி உன்னை ஏற்றுப்பான். அது மட்டும் இல்லாமல் உன்னோட பேபியும் நீ பார்த்துக்கணும்ல. குழந்தைய பார்த்தன்னா கண்டிப்பாக அவன் மனசு மாறுவான். அதுக்கு நீ நல்லா இருக்கணும்ல, பேபி நல்லா இருக்கணும்ல. ஏவோ இப்படி பண்ணுற? இல்லை ஜிகே, ஜிமின் நல்லாயிட்டானு அதுவே போதும். நானும் நல்லாயிடுவேன். அவனை ஏந்திருக்க சொல்லு. I miss him. I love him. I love Jimin. I love him. அதுக்கப்புறம் ஜேகே பின்னாடி இருந்து ஒன்று எடுக்கிறான். டைரி. அது உங்ககிட்ட தான் கொடுக்குறான். வயன், என்ன ஜேகே? இந்த டைரி ஜிமினோட ரூமில் இருந்தது. இந்த டைரி ஜிமினுக்கு அப்புறம் உனக்கு தான் சொன்னோம். ஐ ஹோப் யூ வில் ரீட் சூன். உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ. நான் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவன் அந்த டைரியை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஜேகே, என்ன வயன், எதா வேணுமா? இல்லை, இந்த டைரி நீங்கள் படிச்சிங்களா? இல்லை வயன், படிக்கணும்னு நினச்சேன். பட் ஓனர் தூங்கிட்டு இருக்கான். அடுத்த ஓனர் நீ தானே, உனக்கு தான் இது சொன்னோம். இது ஆக்சுவலாக ஜிமினோட டைரி, நீ படி. அப்புறம் அங்கே வந்து ஜேகே கிளம்பிடுறான். நீங்கள் தான் அழுதுகிட்டே அந்த டைரி ஓப்பன் பண்ணுறீங்க. ஹே பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க ஃபர்ஸ்ட் பேஜில். இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பல்ல நீ, நான் மட்டும் உன் லைஃப்பில் வரலண்ணா. அதுக்கப்புறம் பேஜை ஃப்ளிப் பண்ணுறீங்க. அவனோட லைஃப்பை பற்றி நிறைய போட்டிருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அழுறீங்க, சிரிக்கிறீங்க. அவள் எல்லா ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கான். எல்லாத்தையுமே எவ்வளோ நடந்திருக்கல உன் வாழ்க்கையில், எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்க உன் பிஸ்னஸ்லேயும் சரி, உன் லைஃப்லேயும் சரி. அதனால தான் இவ்வளோ ரூடாக இருக்கேன் நீ, இவ்வளோ கோத்ரூ பண்ணதுனால தான். அதுக்கப்புறம் திருப்பி படிச்சுட்டே வரீங்க. ஜேகே கூட சண்டை போட்டது, அவங்க 2 பேரும் அடிக்கடி கோச்சிக்கிட்டு இவங்க 2 பேர் பேசாமல் இருப்பானுங்க, எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. படித்து சிரிக்கிறீங்க ஒரு பக்கம். க்யூட்டான சண்டை,
ஒரு நாள் நல்லா ஜேகே தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு இவன் கேர்ள் ட்ரெஸ் போட்டு விட்டுறான். அவங்க காலைல எழுந்திரிச்சோனே செம்ம சண்டை. அது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து படித்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் ஜிம்மினை பார்க்குறீங்க, உங்களுக்கு அழுகையாக வருது. டேய், இதை நீ படித்து சொல்லணும்டா, அது ஓ வாயால் கேட்கணும், நீ சிரிச்சுக்கிட்டே நீ சொல்லணும். எழுதுருச்சுமே எழுது. அதுக்கப்புறம் திருப்பியும் பேஜை திருப்புறீங்க. அப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் அவன் பார்த்தால அந்த டேட் போட்டிருக்கு. ஹே டைரி, எப்படி இருக்க? இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஜேகேயோட ஒரு சேலஞ்ச் வச்சேன். கிராமத்துக்கு போய் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறது. எப்படி இருந்தாலும் நான் தான் வின் பண்ண போகிறேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் ஐ வில் வின் இன் த எண்ட். சரி பார்ப்போம், இன்றைக்கி என்ன நடந்தது நான் சொல்கிறேன். அப்புறம் உங்களை பார்த்ததுலேருந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போல்டான பொண்ணை பார்த்தேன். அவள் கண்ணில் அவ்வளோ திமிரு, அவ்வளோ ஒரு போல்ட்னஸ், அவ்வளோ ஆட்டிடியூடை பார்த்தேன். ஷப்பா, என்ன பொண்ணுடா அப்படி இருந்தா அவள் யாரு தெரியுமா? அவள் பேர் வயனா. நீங்கள் ஒரு பக்கம் சிரிக்கிறீங்க. அப்புறம்தான் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கோம், நீங்கள் ஆக்சுவலாக அன்றைக்கி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பீங்களே, நீங்களும் அந்த காரை பார்த்துருப்பீங்க. சரியா ஆனால் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அவனுக்கு 2 பேரை பார்த்துருப்பீங்க, பட் ஃபேஸ் வந்து சரியாக தெரிஞ்சுக்காது உங்களுக்கு. ஓ, அன்னைக்கு இவனுங்க தான் வந்தனா? எனக்கு தெரியாது நீ தான் ஹஸ்பண்டாக வர போகிறான்னு. அப்புறம் நீங்கள் மேலும் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. செம்ம பொண்ணு தெரியுமா? அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே ஜேகே அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் சரி நானும் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணேன். போக போக எனக்கும் அவளை பிடிச்சிருச்சு. அவள் சைல்டிஷ் பிஹேவியர், துரு அந்த குறும்புத்தனம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன பண்ண, எனக்கு ஈகோ அதிகம், அதனால் அவளை வெறும் சேலஞ்சாக மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் என்னையே தெரியாமல் அவள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. என்னோடய ஆட்டிடியூடு, என் ஈகோனாலே அவளை வெறும் யூஸ் மட்டும் பண்ணிக்கிட்டேன். அவளை காதலிக்கிற மாதிரி நடித்தேன். ஆனால் எனக்குள்ள என் இதயத்தை ஒவ்வொருத்தில் அவளுக்காக ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அவளை ஏமாற்றி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஐம் சாரி, இதை என்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் அவளை ஒரு சேலஞ்சாக மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் அவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்குள்ளேயும் லவ் வந்துடுச்சு. ஆனால் என் ஈகோனால் அவளை மறக்கணும்னு நினச்சேன். அதனால்தான் இந்த பாரில் இருக்க பொண்ணு அவ கூட இருந்தேன். எனக்கு தெரில நான் அன்றைக்கி பண்ணது தப்பா சரியான. ஆனால் எப்போவுமே ஒயன் என் ஹார்ட்டில் இருப்பா, என் மனசில். என் ஈகோ மட்டும் இல்லைனா அவகிட்ட எப்பயோ லவ் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் ஐ லவ் யூ ஒயன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக முடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் டே நீங்கள் அவனை ரோட்டில் பார்த்து எல்லாமே நடந்திருக்கும். அதை படிச்சுக்கிட்டே க்ளோஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக ஜேகேவும் சாப்பாடு வாங்கிட்டு வரான். நீங்கள் சிம்மினே பார்க்குறீங்க. சிம்மன், நீ அந்தளவுக்கு கெட்டவன் இல்லை சிம்மன், உன் சூழ்நிலை அப்படி மாற்றிடுச்சு. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டல, இது போதும். இதுக்கப்புறம் உன் கண்ணிலே பட மாட்டேன். அட்லீஸ்ட் உன் மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சதில்ல, அது போதும். என் லைஃப்லாம் சந்தோஷமாக இருந்துருவேன் உன்ன மாதிரி ஒருத்தவனை லவ் பண்ணதுக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவும் வந்துடுறான். அப்புறம்
சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு சிவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். டேய் பைத்தியக்காரா, எவ்வளோ நேரம் தாண்டா படுத்தே இருப்பேன்? எவ்வளோ நாள்? வருஷம் வேணுமா உனக்கு எழுந்திருக்க? உனக்கு கழுவி கழுவி என் கை வலிக்குதுடா. பெரிய இவருக்கு ஈகோ வேற. ஒன்றா சண்டை போட்டுருவான். எப்போ தான் எந்திரிப்பியோ? இப்படியே அமைதியாக இருந்தால் எனக்கு பிடிக்கல. ஏன்ச்சி என் கூட சண்டை போடுறா? இவன் பேசிக்கிட்டே இருக்கான், நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு லேபர் பெயின் வருது. ஜங்குக் ஜேகே பேசிட்டு இருந்தவன் அப்படியே உங்களை பார்க்குறான். வயன், என்னாச்சு? வலிக்குது வலிக்குது ஜங்குக். ஐ திங்க் பேபி இஸ் கம்மிங். ஜங்குக் உடனே புரிஞ்சுக்கிறான். உங்களை அப்படியே கூட்டிகிட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே தான் டாக்டர் இருக்காங்க. உடனே உங்களை அட்மிட் பண்ணுறாங்க. கடவுளே, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். எனக்கு குழந்தை நல்லா இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ், அட்லீஸ்ட் குழந்தை சத்தம் கேட்டாது சிம்மின் முழிக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுளே ப்ளீஸ். ஜேகே இங்கே வேண்டிகிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. டாக்டர் முடியல, வலிக்குது டாக்டர், வலிக்குது வலிக்குது டாக்டர். புஷ்மா புஷ், ப்ளீஸ் நார்மல் டெலிவரியை கொண்டு வரலாம். நல்லா புஷ் பண்ணுங்க டாக்டர். என்னால் முடியல, ப்ளீஸ் முடியல, ப்ளீஸ் டாக்டர் ஹெல்ப். இல்லைம்மா, நீயும் ட்ரை பண்ண. நீங்கள் கடைசியாக உங்கள் எல்லா எனர்ஜியும் இது பண்ணி ஒரு புஷ் பண்ணுறீங்க. குழந்தை வந்துடுது. அதுக்கப்புறம் நீ குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே வாங்கிடுறீங்க. நான் செம்ம டயர்டு உங்களுக்கு. அந்த குழந்தைய அழகாக குளிப்பாட்டுறதுக்காக இட்டு போயிடுறாங்க. ஒரு 1/2 an hour அப்புறம் தான் நீங்கள் முழிக்கிறீங்க. பார்த்தா ஜங்கு குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்கான். வயன், ஜங்கு என்ன குழந்தை? பொண்ணு மாதிரி இருக்கா. ஜிமின் மாதிரி கூட, பாதி ஒன்றை மாதிரி பாதி ஜிமின் மாதிரி க்யூட்டாக இருக்கா. குழந்தைய கொடுக்குறியா? அதுக்கப்புறம் ஜங்குக் தலையாட்டிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அழகாக பார்க்குறீங்க, க்யூட்டாக இருக்குது, அப்படியே ஜிமின் மாதிரி இருக்குது. நான் பெத்தெடுக்கணும், நீ அவனை மாதிரி இருப்பியா? அது சரி, அப்பா மாதிரி தானே இருக்கும் குழந்த. ஜங்குக் சிரிக்கிறாங்க. வயன், உன்னால் நடக்க முடியுமா? ஏன், என்னாச்சு? இல்லை, குழந்தைய தூக்கிட்டு சிமன்கிட்ட போய் கூட்டிகிட்டு போகல. இல்லை, நீ எடுத்துகிட்டு போறியா? இல்லை வயன், நீ தான் உன் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து உன் புருஷன்கிட்ட காட்டு. அவன் அப்போயாவது எழுந்திருக்கான் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்துறீங்க. உங்களால் முடியல, பட் அஃப்கோர்ஸ் சிம்மனுக்காக நீங்கள் எதுவுமே செய்வீங்க. கஷ்டப்பட்டு எழுந்து சிம்மன் உங்கள் பக்கத்து ரூம் தானே, அப்படியே குழந்தைய கூப்பிட்டு போகிறீங்க. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் சிம்மன் பக்கத்தில் படுக்க வைக்கிறீங்க. சிம்மன், நம்ம குழந்தை சிம்மன் உன்ன மாதிரி இருக்கா பாரு. இப்போயாவது கண் முழிச்சு பாரு சிம்மன். உனக்காக தான் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தேன். ப்ளீஸ் சிம்மன், கண்ணை முழிச்சு பாரு. நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் ஜிம்மன் இப்போயாவது கண் முழிப்பானான்னு சொல்லிட்டு அப்புறம் குழந்தைய அவன் ஃபேஸ்கிட்ட எடுத்து போகிறீங்க. அந்த குழந்தையோட கை ஜிம்மன் மேலே படுது. குழந்தை கத்துது, உங்களை பார்த்தும் சிரிக்குது. நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுறீங்க. ஜிம்மன், குழந்தை உன்ன மாதிரி இருக்காடா, ஏஞ்சி பாரு ப்ளீஸ்டா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப வீக் ஆகிடுது. ஏன்னா பேபி இப்போ தானே பிறந்துச்சு. உங்களால் முடியல, குழந்தைய வச்சுக்கிட்டே நீங்கள் சாயிறீங்க. அப்போது குழந்தை கால்
ஜிமின் சீக்ஸ்லேயே படுது. அப்போது லைட்டாக ஜிமின் அசைவு தருது. ஜங்குக் டக்குன்னு உங்களை பிடிச்சிடறான். ஏய் வயன், நீ நல்லா இருக்கல? சரி வா, உன்னை ரூம் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் உங்களை கூட்டிகிட்டு அவர் ரூமை கதவை சாத்தலான்னு போகிறான். அப்போது ஜிமின் அவன் தூக்கத்திலே அந்த ட்ரிப்ஸ் ஏறும்ல, அதை பிடிச்சி இழுத்துடுறான். நீங்கள் 2 பேரும் திரும்புறீங்க. செம்ம ஷாக்கு. ஜிமின் கண் முழிக்க ட்ரை பண்ணுறான். முழிச்சு ஃபஸ்ட்டு கேட்குற வார்த்தை, வயன், நீங்கள் உங்களுக்கு வந்த மயக்கம்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. ஓடி போகிறீங்க ஜிமின்ட்ட. ஜிமின் ஜிமின் நான் தெரியுறேண்ணா, நான் அந்த வயன் தெரியுறடி, நல்லாவே தெரியுற. சாரி சாரி வயன், நான் பண்ண தப்ப மன்னிப்பியா? என்னை ஏற்றுப்பியா ப்ளீஸ்? அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வீட்டு கொடுக்குறீங்க. இது குழந்தை, நம்மளோட குழந்தை ஜிமின், நம்மளோட குழந்தை. அவன் கட்டி பிடிச்சிக்கிறான் அந்த குழந்தைய. அவன் தாரையாக கண்ணில் தண்ணி ஊற்றுது. க்யூட்டாக அழகாக இருக்குது. அவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்குது குழந்தை. அப்படி அவன் அழுதுகிட்டு இருக்கான். அவன் பண்ண தப்பு எல்லாமே அவன் கண் முன்னாடி வருது. அழுதுகிட்டே உங்களையும் பார்க்குறான். மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா? என் ஈகோலாம் நான் தூக்கி போட்டு உன் ஹஸ்பண்டாக வரேன் ப்ளீஸ். நான் பண்ண தப்பு தான், ஆனால் என் குழந்தைய என்கிட்டேருந்து பிரிச்சுதான். அதுக்கப்புறம் இல்லை இல்லை, எங்கள் அம்மா இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி என் குழந்தை அப்பா இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. நீ என் கூட இருக்கணும் ஜிமின் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ஜிமின் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். மன்னிச்சிடுவேன், என்னை மன்னிச்சிடு. ஐ லவ் யூ. இப்போ நான் சொல்கிறேன், என் மனசார சொல்கிறேன், ஐ லவ் யூ. நீங்களும் ஐ லவ் யூ சொல்கிறீங்க. 2 பேரும் லிப் டு லிப் கிஸ் தான். செம்ம பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. இங்கே சேக்கே கண்ணை மூடிட்டு திரும்பிடான். டேய், குழந்தையும் நானும் இங்கே இருக்கோம், போதும் போதும். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் எட்ட வந்துடுங்க. ஏய், நாங்கள் தான் இங்கே பர்சனலாக இருக்கோம்ல, உனக்கு தெரியாதா கதவை மட்டும் போனேன்னு? ஹலோ, குழந்தையாவது கொடுங்க. பாவம், இந்த குட்டி குழந்தைங்க எதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்? நீங்கள் 2 பேரும் ஏதோ பண்ணிட்டு போங்க. அப்புறம் குழந்தையும் வாங்கிக்கிறான். அவன் க்யூட்டாக வச்சுருக்கான். சரி சரி, நான் வளர்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கதை சாத்திட்டு போயிடறான். அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கான் ஜேகே. க்யூட்டாக ஜிமின் மாதிரியே இருக்குது அந்த குழந்தை. உங்கள் அப்பாவை சமாளித்தது போதும், அடுத்தது ஒன்றை சமாளிக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் படுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஜிமின் மேலேயே தூங்குறீங்க. ஜிமின் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ வயன், சத்தியமாக இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், ஐ லவ் யூ. ஓகேடா மீ, ஜிமினோட இந்த சீரீஸ் முடிஞ்சது. அது கொஞ்சம் லேட்டாக போட்டேன், சாரி, பிகாஸ் ஸோ மச் ஆஃப் ஒர்க்டா. அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை, நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஜேகேஎஃப்எஃப் வருது, ஸோ அதில் நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். பாய் டாமி, சரங்கே.